காதல் கொண்டேன். பாண்டி. அந்த பகுதியில் அவன் பெயரே சொன்னால் பயப்படாதவர்கள் யாருமில்லை. முரட்டுத்தனம், மோதல் என வாழ்ந்த அவனது கரடுமுரடான இதயத்தில் முதல் முறையாக ஒரு பூ பூத்தது. அது திவ்யா. அவரை பார்த்த அந்த நொடியே அவளை உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பித்து விட்டான் பாண்டி. ஆனால் திவ்யாவின் தந்தை அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமண தேதியையும் குறித்துவிட்டார். கோபமான பாண்டி நேராக திவ்யாவின் வீட்டு வாசலில் தன் ஆட்களோடு வந்து அவளது தந்தையை பார்த்து கோபமாகவும் அவருக்கு சவால் விடுவது போலவும், பெரியவரே, உன் பொண்ணை நான் காதலிக்கிறேன். அவளை வேற யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான், கல்யாண மேடையிலே அவளை தூக்கிட்டு போயிடுவேன், நினைவிருக்கட்டும். ஊரே பயந்து போய் நின்றது. ஆனால் திவ்யா மட்டும் நிதானமாக இருந்தாள். தன் தந்தையிடம் சொன்னாள், அப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாண வேலையை ஆரம்பிங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். திருமண நாள். திருமண மண்டபம் பரபரப்பாக இருந்தது. கெட்டி மேளம் கொட்டும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. பாண்டியின் ஆட்கள் அவசர அவசரமாக காரை தயார் செய்தார்கள். அண்ணே, நேரம் ஆகுது, வண்டி ரெடி, கிளம்பலாமா? தாலி கட்டுறதுக்குள்ள திவ்யாவை தூக்கிட்டு வந்துடலாம் என்றான் அவனது கூட்டாளி. பாண்டியும் காரின் அருகில் வந்தான். பின்பு ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையோ யோசித்தான். அவன் என்ன நினைத்தானோ பின்பு அமைதியான குரலில் சொன்னான், வேண்டா, நாம யாரும் போக வேண்டா. அவன் சொல்வதைக் கேட்டு கூட்டாளிகள் அதிர்ச்சியடைந்தனர். என்னண்ணே சொல்றீங்க? நீங்க மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. நாம போகவில்லை என்றால் திவ்யாவுக்கு யார் கூடவோ கல்யாணம் நடந்துவிடும். பாண்டி அவர்களை பார்த்து முடிவாக சொன்னான், இல்லடா, திவ்யாவுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு. அவ விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். பல வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே பின்னாடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு விருப்பம் இல்லாம நான் அவளை கடத்திட்டு வந்த தாலி கட்டினா அவ சந்தோஷமாகவா இருப்பா? எங்கள் கல்யாண வாழ்க்கையும் நரகமாயிடும். என் கூட இருந்து அவ தினமும் கண்ணீர் வடிக்கிறத விட அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அவள் வாழ்ந்துட்டு போகட்டும். சொன்ன அவன் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. எழுத்து: சரவணன் சூர்யா.